அனில் அம்பானியினுடைய நிறுவனத்திற்கும் இருந்த பல்வேறுபட்ட கடன்களை அடைக்கவும் முதலீடுகளை செய்யவும் பயன்படுத்தியதான அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் அமலாக்கத்துறை அதற்கான ஆதாரங்களை திரட்ட இந்த சோதனை நடந்து வருகிறது. ஏனென்றால் இது வந்துட்டு ஒரு சிபிஐ கேஸ். மோசடி என்பது இந்திய கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய கல்ச்சர், பண்பாடு. அதற்கு ஆதரவு அளிக்கிறது இந்திய ஒன்றிய அரசு, அதனுடைய வங்கி கட்டமைப்பு. 27,000 கோடி வாராக்கடன்கள் உள்ள அந்த வங்கி. எஸ் பேங்கினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நான் கடனை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா வட்டி அதிகமான வட்டிக்கு கடன் கொடுப்பேன். இப்போ அதிகமான வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க அதிகமான வட்டி அவங்க செலுத்துறதன் மூலமா அந்த வங்கிக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் நல்லா பிரிச்சுக்குவாங்க. இதுதான் எஸ் பேங்கினுடைய மோட்டிவ், ஆபரேஷனல் மோட்டிவ். வணக்கம் தொடர்களே, ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். டெல்லி, மும்பை உள்ளிட்ட பல நகரங்களில் இயங்கி வரக்கூடிய அனில் அம்பானி அவர்களுடைய நிறுவனத்தினுடைய அலுவலகங்களில் அமலாக்கத்துறை இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகிறது. இந்த சோதனைகளுக்கு அடிப்படை காரணம், எஸ் பேங்க் என்று சொல்லக்கூடிய அந்த வங்கியில் இருந்து 3,000 கோடி கடன்களை லஞ்சம் கொடுத்து, அந்த எஸ் பேங்குடைய ப்ரமோட்டர்களுக்கு லஞ்சம் கொடுத்து பெற்ற அந்த கடன்களை எந்த நோக்கத்திற்காக அந்த கடன் பெறப்பட்டதோ அந்த நோக்கத்தை தாண்டி அவருக்கு இருந்த மற்ற கடன்கள், அனில் அம்பானியினுடைய நிறுவனத்திற்கும் இருந்த பல்வேறுபட்ட கடன்களை அடைக்கவும் முதலீடுகளை செய்யவும் பயன்படுத்தியதான அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் அமலாக்கத்துறை அதற்கான ஆதாரங்களை திரட்ட இந்த சோதனை நடந்து வருகிறது. ஏனென்றால் இது வந்துட்டு ஒரு சிபிஐ கேஸ். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஏற்கனவே எஸ் பேங்க்கு மிகப்பெரிய அளவுக்கு கடன் கொடுத்து எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா லஞ்சம் வாங்கிட்டு அந்த ப்ரமோட்டர் பண்ணது தான், அந்த எஸ் பேங்கினுடைய ப்ரமோட்டர் பண்ணது தான், சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர். அது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 27,000 கோடி வாராக்கடன்கள் உள்ள அந்த வங்கி. அது எஸ் பேங்கினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நான் கடனை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா வட்டி அதிகமான வட்டிக்கு கடன் கொடுப்பேன். இப்போ அதிகமான வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க அதிகமான வட்டி அவங்க செலுத்துறதன் மூலமா அந்த வங்கிக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்துட்டு அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் நல்லா பிரிச்சுக்குவாங்க. இதுதான் எஸ் பேங்கினுடைய மோட்டிவ், ஆபரேஷனல் மோட்டிவ். இந்த எஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய கடன்கள் 27,000 கோடி வரல. அதுல 3,000 கோடி வாங்கினது இவங்க அனில் அம்பானியினுடைய குரூப். அவங்க 2017-18 இவ்வளவு பெரிய லோனை வாங்கிக்கிட்டு செய்த மோசடினால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஏன்னா அவங்க வந்துட்டு இவங்களுக்கு கடன் கொடுத்துருக்குறாங்க எஸ் பேங்குக்கெல்லாம், அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க இதை ஒரு மோசடி செய்து விட்டார்கள், கடன் வாங்கி மோசடி செய்து விட்டார்கள் என்று சொல்ல ஏற்கனவே பதிவு செய்திருந்த வழக்குகளின் அடிப்படையில் ஆதாரங்களை திரட்டுவதற்காக இன்றைக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த சோதனைகள் நடக்குது. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, ஒரு கட்டத்துல ரிலையன்ஸினுடைய நிறுவனத்தினுடைய டிராமாட்டிக் இன்க்ரீஸ் இன் கார்பரேட் லோன்ஸ் பை RHFL வாங்குற கடனை வாங்கி இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, இவங்களுடைய ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெடுக்கு பயன்படுத்துறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னம்னா அந்த லோன்ஸ் இவங்க கொடுத்தது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,742 கோடியா இருந்தது பினான்சியல் இயர் 2017-18 8,670 கோடியா வந்துட்டு அடுத்த ஒரே ஆண்டுல அது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். லோனை வாங்கி இந்த ஆண்டை கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதுல வந்துட்டு அவங்க லாபம் பார்த்துருக்குறாங்க. எந்த லோனும் வரல, எல்லாம் போயிடுச்சு. விளைவு வந்துட்டு என்ன அப்படின்னம்னா எஸ் பேங்க் திவால். இப்ப ரிலையன்ஸ் கிட்ட போனோம் அப்படின்னா ரிலையன்ஸ் நிறுவனத்திட்ட என்ன இருக்குது, இதை வந்துட்டு நேஷனல் கம்பெனி லா அப்பலேட் ட்ரிபியூனல்ல கொண்டு போயிட்டு கேஸை போட்டோம் அப்படின்னம்னா ரிலையன்ஸ்ல இருக்கிற சொத்துக்களை எல்லாம் எடுத்து தூக்கி பார்த்தீங்கன்னா என்ன தரப்போகுது. ஒரு நிதி நிறுவனம் நடத்துறதுக்கு, அவன் கடன் கொடுக்கறதுக்கு ஒரு வங்கி கடன் கொடுக்குது அப்படின்னம்னா இது என்ன விதமான பேங்கிங் சிஸ்டம்? ஒரு பேங்க் ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குது அப்படின்னம்னா அது ஷார்ட் டேர்ம் லோன், 3 மாசத்துக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். திடீர்னு பினான்சியல் கரன்சி ஏற்படும், திடீர்னு ஆர்டர் வரும், அதுக்கு ஏற்றபடிலாம் பண்ணலாம். ஓவர் டிராஃப்ட்ன்ற பேரில் கொடுப்பாங்க, உடனே அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சம்பளம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் அந்த அளவுக்கு ரிசிப்ட்ஸ் இருக்காது, அப்போ கொடுப்பாங்க.
இதெல்லாம் தான் நடைமுறை. ஆனா இங்க ஒரு நிறுவனத்துக்கு லோன் கொடுக்குறாங்க, அதை வச்சுட்டு அந்த நிறுவனம் இன்னொரு லோன் கொடுக்குது. இதெல்லாம் எப்படிப்பட்ட, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இருந்தாலும் சொல்ல வரேன், எப்படி இந்த நாட்டில் வந்துட்டு இதெல்லாம் எவ்வளவு சுதந்திரமா நடந்திருக்கு பாருங்க. லைசன்ஷியஸ் அப்படி நடந்திருக்குது. அனில் அம்பானியை வந்துட்டு தூக்கி நிறுத்துறதுக்காகவே அவருடைய நிறுவனங்கள்லாம் ஒன்றுமில்லாத போனதுக்கு பிறகு அனில் அம்பானியை தூக்கி நிறுத்துறதுக்காகவே அவர் கூட கூட்டு போயிட்டு என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு சப் கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்குறாரு. யாருக்கிட்ட இருந்துட்டு, ரஃபால் விமானம் வாங்கணும் இல்லையா, அந்த நிறுவனத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு 30,000 கோடிக்கு இவங்களுக்கு, அதாவது என்னன்னா அந்த விமானங்களை வந்துட்டு பராமரிப்பு செலவுக்கு, பராமரிப்பு அமைப்பு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி, அதுல என்ன பண்றதுன்னே தெரியாது அனில் அம்பானிக்கெல்லாம். அவங்களுக்கும் ஏர்கிராஃப்டுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்? அப்பவே கேள்வி எழுப்பப்பட்டது. இது 30,000 கோடிக்கு எடுத்து கொடுத்தாங்க. என்ன ஆச்சு தெரியாது. யார் பண்ணது? பண்ணது மோடி. ஊழலை பத்தி பேசுறாங்க கிடைக்க தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்துட்டு, இவங்க பண்ண அட்டூழியம் அது. இது இந்த எஸ் பேங்க் ஃப்ராடுன்றது எப்போவோ நடந்துருச்சு. அந்த எஸ் பேங்க் ப்ரொமோட்டர்லாம் இப்போ உள்ளதான் இருக்கிறாங்க இன்னமும். ஆனா இப்பதான் இது வந்துட்டு மேல வருது. அது என்ன காரணமோ அதிசயமோ தெரியல. இப்போ திடீர்னு என்ன தேவை வந்துருச்சுல, அனில் அம்பானியுடைய நிறுவனங்களின் மீது ரைடு பண்றாங்க. மும்பைல 35 இடம், டெல்லியில 50 இடம், 50 நிறுவனங்கள், அப்புறம் தனிப்பட்ட மனிதர்கள், இது சம்பந்தப்பட்ட மனிதர்கள் 25 பேர். அரைனா காலம் இல்ல, 3000 கோடி. நினைச்சு பாருங்க. எல்லாம் இந்த நாட்டினுடைய மக்களுடைய சேமிப்பு. இதுதான் முக்கியம். அப்ப என்னத்துக்கு தான் இவங்க வாங்கினாங்க, என்னதான் ஆச்சு? இல்ல எல்லாமே சொத்துக்களா இருக்குது அப்படின்றாரு எஸ் பேங்கினுடைய அந்த ப்ரொமோட்டர். சொத்துக்களை யாரும் வாங்கல. ஏன் வாங்கல? கட்டின கட்டடங்கள், பிளாட்ஸ் வியாபாரம் ஆகல. இதெல்லாம் எப்படிங்க வரும் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப அடமான பத்திரம் போட்டிருப்பாங்கல்ல, அடமானத்தின் மீது தானே கொடுப்பாங்க. இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, வங்கியில லோன் கேட்குறோம், டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்கும்? பேங்கு கிட்ட இருக்கும், அடமானம். அதன் பிறகு அவங்க கடன் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் நீங்க செட்டில் பண்ணிட்ட உடனே தான் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த நாட்டில் எப்படி கொடுக்கப்பட்டது என்னன்னா, கார்பரேட்டுகளுக்கு எந்த விதமான மார்ட்கேஜ் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க லோனை. அது இவர் ஆட்சி வந்த பிறகு நடக்குது. எல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில கொடுக்கப்பட்டது அப்படின்னு நீட்டு முடைக்கிறாங்க கொஞ்ச நாள் பாஜக காரங்க. இப்ப இது எந்த ஆட்சி காலத்துல இருந்தது? எந்த காங்கிரஸ்காரங்க இன்வால்வ்டு? அப்ப எல்லாமே என்ன அப்படின்னா, fraud is the culture of Indian corporates supported by the state. அவ்வளவுதான். மோசடி என்பது இந்திய கார்பரேட் நிறுவனங்களினுடைய கல்ச்சர், பண்பாடு. அதற்கு ஆதரவு அளிக்கிறது இந்திய ஒன்றிய அரசு, அதனுடைய வங்கி கட்டமைப்பு. அவ்வளவுதான். அதான் சொல்ல வந்தேன். இதோ ரைடு பண்ணிட்டாங்க, பொண்ணை எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க, பணத்தெல்லாம் மீட்க முடியும். அது எங்க முடியும்? அது முடியாது. சரி, இவங்களை எடுத்தா சட்டத்தின் முன் நிறுத்துவாங்க, தண்டிப்பாங்க, அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? நடக்குதுன்றதை பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.